ரைஸ் சாதத்துக்கு, சாப்பாட்டுக்கு, பழைய சோத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. வீட்டில் சப்பாத்தி, ஆமாம் சார், இந்த கல் தோசை, ஆப்பத்துக்கு, ஆமாம் சார், அப்புறம் இந்த இட்லி, அதுக்கெல்லாம் தட்டு இட்லி சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமான டிஷ். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல எல்லாம் மதுரையில் இருக்கோம். நம்ம மதுரை சாப்பாடுக்கு ஏகப்பட்ட ரெசிபிகள் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி ஒரு சிக்னேச்சர் ரெசிபி சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சிக்கன் கிரேவி பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு நிறைய கிரேவி பண்ணியிருப்பீங்க வீட்டில். பெப்பர் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப், இந்த மாதிரி நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் கருவேப்பிலை சிக்கனுங்கிறது ஒரு சுவை ப்ளஸ் ஒரு ஆரோக்கியத்தோடு சேர்ந்த ஒரு சிக்கன் கிரேவி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு செய்கிற ரெசிபிலாம் இருக்காது. இந்த கருவேப்பிலை சிக்கன் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பொடி ரெடி பண்ணுறாங்க, மசாலா பொடி ரெடி பண்ணுறாங்க. ஒரு பொங்கல் இருந்தால் கூட இந்த கருவேப்பிலை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு தான் நம்ம பொங்கல் சாப்பிடுவோம். நம்ம கருவேப்பிலை, மிளகு அந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம மிளகு, சோம்பு எல்லாத்தோட அரைச்சி நம்ம அந்த சிக்கனில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி நம்ம பண்ணுறனால இது வந்து யாரும் கருவேப்பிலை தூக்கி ஒதுக்க முடியாது. ரெண்டாவது அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கறனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம் அந்த கருவேப்பிலை சிக்கன் கிரேவி. அதே டைமில் கடலை ஊற்றி சமைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, அவரோட சிக்னேச்சர் ரெசிபி நீங்கள் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மதுரை ரெசிபியும் பார்த்துட்டோம்ல, அந்த மாதிரி இந்த ரெசிபி கொடுங்க, நாங்கள் 5000 பேருக்கு அதில் ஒரு 10,000 பேருக்கு நம்ம பண்ணுவோம், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து நம்ம கல்யாண வீட்டில் போட்டால் மற்ற சிக்கன்லாம் நாங்கள் போடுறது ஒரு கணக்கு வச்சுருப்போம். நம்ம ஒரு 1000 பேருக்கு வந்து ஒரு 100 கிலோ போட்டால் போதும் அப்படின்னு. ஆனால் இந்த சிக்கன் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்கன் நம்ம ஒரு தடவை வச்சுட்டு போனோம், எப்போ இங்கே வா, என்ன வச்சுட்டு நீ வாட்டி போகிறேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்தாலும் கூப்பிட்றோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி உரிமையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறனால இது நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா தான் போட்டு போனோம். அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி இது. இந்த ரெசிபி நம்ம சொல்லித் தருவாங்கன்னா மிஸ்டர் சரவணன், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட ரெசிபிகள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வர்றாரு. அதுவும் அவங்களோட மதுரை மக்கள் விரும்பி சாப்பிட்ற, மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் அதே மாதிரி ஷேர் பண்ணால் எல்லாமே தி பெஸ்ட் ரெசிபிஸ். ஸோ எங்களுடைய கேட்ரிங் நிறைய ஸ்பெஷலான ஐட்டங்களில் இந்த கருவேப்பிலை சிக்கன் கிரேவியுமே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான். அவரோட அப்பா கிட்ட ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸை இன்னைக்கு வரைக்கும் இவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தலைமுறையாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை. அது இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு வராரு. சரி வாங்க அந்த ரெசிபி கிடைச்சலாம். வணக்கம். வணக்கம் சார். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் சார். தேவையான பொருட்கள் சொல்லுங்க. தேவையான பொருட்கள் சொல்லலாம் சார். கருவேப்பிலை சிக்கனுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம 2.5 கிலோ சிக்கன் நம்ம வாங்கி வச்சுருக்கோம், போன்லெஸ்ஸாக வாங்கி வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே வந்து 5-5 கிராம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே வந்து ஈவனாக 20-20 கிராம் வச்சுருக்கோம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 75 கிராம். அதே போல் கருவேப்பிலை வந்து ஒரு 1/4 கிலோ கருவேப்பிலை வச்சுருக்கோம் நம்ம. மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம். பச்சை மிளகா வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 பச்சை மிளகா, கீர்ன பச்சை மிளகா. புதினாவும் மல்லியும் சும்மா ஒரு கை அளவு நீங்கள் போட்டுங்க, ஒரு ஃப்ளேவர் காண்டி தான். மஞ்சத்தூள் வந்து இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. ஸோ இந்த சிக்கனை வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை எண்ணெயில், கார்டியா கடலை பண்ணுறோம். இந்த ஆயில் வந்து நமக்கு ஒரு 300 ml தேவைப்படும். 2 கிலோ சிக்கனுக்கு போதுமானது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மசாலா வந்து நம்ம நல்லா ட்ரையாக வறுத்து அதை பவுடர் பண்ண போகிறோம் சார். அதை நம்ம பண்ணிடலாம் சார். ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. அதாவது இப்போ நமக்கு என்ன தேவை? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு. ஓகே. இந்த 5 ஐட்டமும் 6 ஐட்டம். அதுக்கப்புறம் கடைசியில் கருவேப்பிலை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு. இப்படி கையில் ஒன்றா பிடிச்சிக்கிறேன். சார் நீங்கள் பிடிச்சிங்க சார். சரி ஓகே. நான் போடுங்க. நானும் போட்டேன். இப்போ திருப்பி கையில் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கையில் கொடுத்து திருப்பி கொடுத்துட்டாரு. பட்டை சார். போடுங்க. எவ்வளோ போடுறீங்க சார்? பட்டை 5 கிராம் சார். ஓகே டன். 5 கிராம் பட்டை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய் சார். சரி ஓகே. கிராம்பு அதே மாதிரி ஒரு 5 கிராம். 5 கிராம். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் மெயின் அந்த ஸ்பைசஸ். ஆமாம் சார், இதுதான் அந்த ஃப்ளேவருக்கான இது வந்து மெயின் இதுதான் இதுதான். சரி ஓகே. ஸோ ஏலக்காய் அதே போல் ஒரு 5 கிராம். ஓகே. அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு, சீரகம். ஆமாம் சார். ஆமாம் சார். இந்தாங்க
நான் பொதுவாக கேட்பேன், இந்த பொருள் யூஸ் பண்ணும்போது வந்து எதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பேன். ஒன்று காரத்துக்கு, ஒன்று வாசத்துக்கு, அந்த மாதிரி. இதில் நம்ம பட்டை லவங்கலாம் போட்டிருக்கோம் அந்த மசாலா வாசத்துக்கு. இப்போ சீரகம் மிளகுலாம் எதுக்கு போடுறோம், என்ன காரணம் சார்? மிளகு வந்து நம்ம காரம் தான் சார், அல்டிமேட் காரத்துக்காண்டி தான் நம்ம போடுறோம். ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகாப்பொடி சேர்க்கல. ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பச்சை கலர் க்ரீன் கலரில் இது கொடுக்கணுங்கிறதுனால மிளகாப்பொடி போட்டோம்னா அப்படியே ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி மிளகு சேர்க்குறோம். சோம்பு ஆல்வேஸ் வந்து ஒரு ஸ்மெல் ஃப்ளேவருக்காண்டி, அந்த வாசம், அந்த ஆரோமாக்காண்டி தான் சோம்பு சேர்க்குறோம் நம்ம. இன்னொன்று இது மாதிரி சோம்புலாம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஹெவியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா அது கொஞ்சம் ஜீரண சக்தி கொடுக்கும். அதான் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் அடுத்து வந்து சோம்பு மிளகு போட போகிறோம். சரி, ஓகே. இதோட கருவேப்பிலை போட்டுருமா? ஆமாம் சார், கருவேப்பிலையும் போட்டு பவுடர் ஆகணும் நம்ம. சரி, ஓகே, டன். இல்லை, இது வறுத்துட்டு கருவேப்பிலை போடுறோமா, இப்பயே போடலாமா? சார் வறுத்துறோம். சரி, ஓகே சார். இப்போ அந்த வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் போட்டோம். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. இந்த ரோஸ்ட் பண்ணுறது என்னன்னா அந்த பச்சை வாடை போய் அந்த ஒரு ஆரோமா வந்து ஒரு லைட்டாக அந்த செவந்த மாதிரி. எனக்கு அந்த சோம்போட வாசம் நல்லாவே தெரியும். அந்த ஆரோமாக்காண்டி தான் நம்ம லைட்டாக வதக்குறோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த சோம்பு வாசம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கருவேப்பிலை போடலாம். ஓகே, கருவேப்பிலை இந்தாங்க. ஆமாம் சார். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருமா? ஆமாம் சார். ஓகே. நம்ம வீட்டில் காஞ்ச கருவேப்பிலை இருக்கும்ல, அந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணலாமா? இல்லை சார், அது கலர் கிடைக்காது உங்களுக்கு, அந்த க்ரீனிஷ் கிடைக்காது உங்களுக்கு. சரி. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் நமக்கு அந்த க்ரீனிஷ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அப்போ எனக்கு வறுத்துட்டு காமிக்கிறீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கருவேப்பிலை காஞ்சி போனால் எப்படி இருக்கும், அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு, நல்லா செவந்துருச்சு. ஓகே. எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கையிலேயே போய் க்ரஷ் பண்ணலாம். ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா கையில் நல்லா க்ரஷ் ஆகுது. சரி, ஓகே. அப்போ அந்த பவுடர் மாதிரி நம்ம கிடைக்கும். நம்ம பச்சை அரைச்சோம்னா அந்த பேஸ்ட் மாதிரி ஆகிடுது. சரி, டன், ஃபைன். அப்புறம் நம்ம பவுடர் பண்ணிடலாமா? வந்து நம்ம பவுடர் பண்ணிடலாம் சார். இப்போ பவுடர் பண்ணும்போது வந்து நம்ம என்ன பக்குவத்தில் அரைக்கும்? நல்லா நைஸாக எவ்வளோக்கோ நைஸாக அது பண்ண முடியும், நைஸாக அரைச்சோம். அந்த நனப்பு இல்லாமல் நைஸாக அரைச்சோங்க சார். சரி, ஓகே. அப்போ நீங்கள் அரைச்சிட்டு காமிக்கிறீங்க? அரைச்சி தான் காட்டுறேன். இந்த பொடி இன் கேஸ் நான் வீட்டில் அதிகமாக பண்ணிட்டேன், இதை நான் வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாமா ஒரு மாதத்துக்கு? பண்ணலாம் சார். கருவேப்பிலை ஒன்றும் அது கருவேப்பிலை பொடினே இப்போ விற்கிது, நான் கடைகள்லாம் விற்கிது. அதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் வச்சு பண்ணலாம். தாராளமாக. ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ இந்த சிக்கனுக்கு பண்ணுறோம், இதுவே வந்து ப்ரானு இல்லை ஃபிஷ்ஷு இல்லை வேறு என்ன சைவ சாப்பாடுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், மஷ்ரூமு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் போட்டு சாப்பிடலாமா? தாராளமாக போட்டு சாப்பிடலாம் சார். அடுத்து நம்ம கடலை எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம், அதெல்லாம் வதக்கி அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் போட்டு நம்ம செகண்ட் ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கார்டியா கிரவுண்ட் ஆயில். இந்த கிரவுண்ட் ஆயில் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம தேங்காய் எண்ணெயில் எப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அந்த 65 கிடைக்குமோ அது மாதிரி இது வந்து இந்த கிரேவிக்கு, இந்த சுக்காவுக்கு வந்து கடலை ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆமாம் சார், பியூர் தேங்காய் எண்ணெய். அதே போல் பிரியாணியுமே நம்ம கோகோனட் ஆயில் தான் பண்ணோம். நம்ம அந்த ஃப்ளேவருக்கானே நம்ம இந்த கடலை சூஸ் பண்ணிக்கோம் சார். நைஸ். ஓகே. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வெங்காயம் சின்ன ரொம்ப பொடிசா கட் பண்ணல, ஒரு சார் நம்ம வதக்க அதுவே இதாயிரும் சார். 1-2 தெரியுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கிரேவி இதாக இருக்கும். ஓகே. ஒரு 1/2 1/3 பெரிய வெங்காயத்தையும் பண்ணலாம் சார். இப்போ சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி கொடுக்கும். சின்ன வெங்காயம். ஆமாம். ஓகே. அதனால நம்ம சின்ன வெங்காயம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டுருமா எப்படி? இல்லை சார், பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா வதங்கட்டும் சார். ஓகே. ஆனால் பச்சை மிளகாய் நிறைய போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். இந்த காரத்துக்கு நம்ம வேற மிளகா பொடி சேர்க்கல இல்லை. ஓகே. ஸோ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு. அதுக்கு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு போட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த வெங்காயம் இப்போ நம்ம வதங்குற பக்கம் எப்படி இருக்கணும்? நல்ல செவக்க சார், நல்ல செவக்க சார். ஓகே. வெங்காயம் முழுசாக தெரிய வேண்டாம்? இல்லை, தெரியலாம். ரொம்ப தெரியக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 70% நல்லா மேக்னேட் ஆகும். இப்போ தான் என் ஸ்டைலில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சார். சரி, ஓகே. அப்போ எனக்கு வந்து அந்த அப்புறம் அந்த பக்கம் சொல்கிறேன். சரி. நான் சொல்கிறதுமே அவர் பிடிச்சாரு டக்குன்னு. பார்த்தீங்களா, அவர் சொன்ன ஃப்ளோவே பிடிக்க முடியல என்னால். வெங்காயமும் பச்சை நல்லா வதங்கிடுச்சு சார். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் போட்டு நம்ம அடுத்து பவுடர் போடலாம். ஆமாம், போட்டுடலாம் சார். போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நம்ம பரட்டுறோம் நம்ம. ஓகே. அவ்வளோதான். அந்த வெங்காயம் பக்குவத்தை காட்டுங்களேன். இன்னொன்று, அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை மிளகாய் வதங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரம் நல்லா இறங்கும். கண்டிப்பாக சார். நல்லா வதங்கி இருக்கு. நீங்கள் அது வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா மசாலா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம் சார். சரி, ஓகே, டன், ஃபைன்.
எப்போ போல இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சிருக்கோம். ஆமாம் சார். இந்தாங்க. ஓகே, பூண்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி. இந்த கருவேப்பிலை சிக்கன் செய்யும்போது முக்கியமாக செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு தப்பு என்னது? செய்யக்கூடாது. ஆமாம், செய்யக்கூடாதுன்னா அந்த நம்ம வந்து இதில் தக்காளி சேர்க்கவே கூடாது சார். கண்டிப்பாக மிளகாப்பொடி சேர்க்கவே கூடாது சார். ரெண்டுமே கிடையாது. ஏன்னா தக்காளி சேர்த்தீங்கன்னா அது வந்து புளிப்பு சுவை கூட்டிடும். ஸோ அது புளிக்கக்கூடாது இந்த கருவேப்பிலை சிக்கன். அது ஒன்று. ரெண்டாவது மிளகாப்பொடி வந்து ஏன் போடக்கூடாதுன்னா அதோட கலரை மாற்றி கொடுத்துரும். சரி, ஓகே. ஸோ இதில் காரத்துக்காண்டி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து மிளகு சேர்த்துருக்கோம். சரி, ஃபைன். சார் மஞ்சள் தூள் போட்டுடலாம் சார். மஞ்சள் தூள் எவ்வளோ போடுறீங்க? நேரத்தார் அப்படியே மல்லித்தூள் போடுறோம். கையில் போட்டுருவோம் சார். போடுங்க, உங்கள் கையில் போட்டு தான் பழக்கம். போதும் சார். சும்மா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தான் சார். உப்பு போடலாமா? எப்படி? உப்பு போடலாம் சார். ஓகே. மல்லித்தூள் போடும்போது கலர் மாறாது. ஆமாம், கொஞ்சம் டார்க் கலர் தான் மாறாது. இந்தாங்க உப்பு. ஓகே, டன். அவ்வளோதான் சார். இப்போ பொடி போடலாம்ல? பொடி போடலாம் சார். அதே டைம்ல இங்க சிக்கன் வச்சிருக்கீங்கல்ல? ஆமாம் சார். இந்த சிக்கன் வந்து போன்லெஸ் தான் போடணுமா? சுக்கா அப்படின்னாலே வந்து உங்களுக்கு போன்லெஸ்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வேகும். உங்களுக்கு அந்த ஜூஸ் அந்த நல்லா வந்து உள்ளே இறங்கும். போனுங்கள் நம்ம 65, மற்ற ஐட்டங்கள் நம்ம 65 போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து சுக்கா அப்படிங்கிறனால இதுக்கு வந்து போன்லெஸ் பெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பீஸுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 கிராம்ஸ் தான் இருக்கும். ஓகே. ரொம்ப பெரிய பீஸாக இருந்தாலும் உங்களுக்கு இதாகும். அதிகமா இருக்கிறது வந்து பிரஷ் தான். இதுல மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா சார். எப்பயுமே சிக்கன் நம்ம கட் பண்ணி ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணாதான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும். உங்களுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கீங்க? இதுல போடல, வெறும் மஞ்சள் தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதுல சேர்த்துக்கணும் நம்ம. சரி, ஓகே. இதுவே வந்து ஒரு மசாலா மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சார். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் வதங்க நெடி ஏறும். ஏறிச்சு நினைக்கிறேன். வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பவுடர் கொட்டிடலாம் சார். இந்தாங்க. அதாவது ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கருவேப்பிலை மசாலா பொடி. எல்லாத்தையும் போட்டுருமா? ஆமா, எல்லாத்தையும் போட்டாச்சு. சரி, ஓகே. தொடச்சி போட்டுறாரு கடாயில். எப்போ நார்மலாக கொஞ்சம் மீறும், இதை தொடச்சி போட்டுறாரு இதில். சார் இப்போ இந்த பவுடர் நம்ம போட்டாச்சு, அரைச்சி வச்சு பவுடர் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. இந்தாங்க. ஊற்றுங்க சார், நீங்கள் ஊற்றுங்க சார். போதுமா? சொல்கிறேன் சார். போதுமா? போதும் சார், போதும் சார். ஓகே. இதுவே வந்து தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் சார். சிக்கனை வந்து நம்ம போட்டுடலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு கை கருவேப்பிலை வந்து ராவா போடுறோம் அப்படியே. சரி, ஓகே. ஏன்னா இந்த கருவேப்பிலை ஃபுல்லாக அரைச்சாச்சு. இது வந்து முழுசாக நம்ம அப்படியே போகிறோம். சரி, ஓகே, ஃபைன். இதை போட்டு இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். எனக்கு நெடி வருது, கருவேப்பிலை நெடி. சரி, ஓகே, டன். இப்போ சிக்கனை போட்டுடலாம். சரி, ஓகே, போடுங்க. தொக்கு மாதிரி அப்படி ரெடியா இருக்கு. இது ரைஸ்லாம் போட்டு சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா. ஓகே. சார் இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டாச்சு. பவுடர் நம்ம எல்லாம் தாளித்து முடிச்சுட்டு நம்ம வெளியில் வச்சிருந்த அலசி சிக்கன் 2 கிலோ போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம எல்லாம் மேரினேட் பண்ணுறோம். ஓகே. மேரினேட் பெரட்டுறோம். ஆமாம், நல்லா மசாலா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போட்ட சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேகிற டைம் தான் ஒரு 15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ். அதுக்கு ரைட்டாக இதுக்கு நம்ம தேவைட்டா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதிகமா சேர்த்தா ட்ரை ஆயிடுச்சு. அந்த ரொம்ப ஒரு மாதிரி கிரேவி ஆயிரும், ரொம்ப கிரேவி ஆயிரும். நாங்கள் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குங்க. அப்போ எனக்கு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு வேக வச்சுட்டு காமிங்க. கண்டிப்பாக சார். ஒரு 15 மினிட்ஸ் சார். 15 மினிட்ஸ் மட்டும் சார். சூப்பர். ஐ திங்க் நம்ம கிச்சனில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். நீங்கள் கருவேப்பிலை சிக்கன் இதுக்கு போட்டதில்ல. கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சாதம்லாம் நிறைய ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். சரி, வெந்த பேர் காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன் சார். இது நல்ல சுக்கா, நல்லா ட்ரையாக சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டான ரெசிபி இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் சார். சாப்பாட்டுக்கு, தை சாதத்துக்குலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். தை சாதத்துக்கு, சாப்பாட்டுக்கு, பழைய சோத்துக்கு, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சரி, ரெடி பண்ணி சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க.
அந்த சிக்கன் நல்லா வெந்து வர டைம்ல பெட்ட நல்லா அந்த கிரீனிஷ் கலர் ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஃபுல்லாக 100% நல்லா ஸ்பான்ஜியாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலரு அந்த இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த கிரீனிஷ் கலரு அங்கங்க அந்த சிக்கன் பீஸோட பீஸ் அங்கங்க அந்த சின்ன வெங்காயத்தோட அந்த இது அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி மாதிரியும் கிடையாது, ட்ரையாகவும் கிடையாது, ஒரு செமி ஆமாம் செமி, ஒரு சப்பாத்திலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கான ஒரு செமி. ஸோ இப்போ புதினா போடுறோம், புதினா போட்டு கடைசியாக கொஞ்சோண்டு மல்லி மட்டும் போட்டு அவ்வளோ அப்படியே ஒரு பரட்டு இறக்கிடலாம். ரெடி டு ஈட் சார். அவ்வளோதான் முடிஞ்சு, ப்ராசஸ் முடிஞ்சு. இது பெரிய ப்ராசஸ் இல்லை, அந்த பொடி அரைக்கிறது தான். அந்த பொடியை வந்து பக்குவமாக அரைச்சிச்சுன்னா நல்லா வாசம் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாமான்னு? தாராளமாக சார், தாராளமாக. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்ல? ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோ அது ட்ரை ஆயிடுச்சு. சொல்ற மாதிரி தொக்கு கான்செப்ட் தான் அது. இந்த தட்டில் கொடுங்க. கொதிக்க அந்த கருவேப்பிலை அப்படியே மேல அப்படியே சுட கொதிக்க இல்ல சுட தட்டை தொட முடியல. அந்த வாசம் மேல பாத்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை மேல தெரியுது. அந்த பட்டையோட ஒரு மைல்டு வாசம் இருக்குமான்னு தெரியல. செக் பண்ணி பாத்துலாமா? பண்ணுங்க சார். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் கடிப்போம்ல, அந்த கேக்கை கடிச்சு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி அது துண்டு அப்படியே விழுது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. சூப்பர், நல்ல வாசம். சரிங்க சார். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா காரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, மைல்டான காரம். நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளும் நல்லா சாப்பிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரம் உங்களுக்கு வேணும்னா அந்த டைமில் கொஞ்சம் கிரீன் சில்லியோ இல்லை வேற எதுனா வேற கிரீன் சில்லி மட்டும் தான் போட்டுருக்கீங்க. பெப்பர் போட்டுருக்கோம். தேவைப்பட்ட கிரீன் சில்லி போட்டுக்கங்க. சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். மதுரை ஸ்டைலில் சாப்பாடு வேணுச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து சரவணன் சாரோட நம்பர் வந்து நான் நிறைய கொடுத்துருக்கேன். நம்ம நிறைய ரெசிபிலும் பண்ணிட்டு வரோம். எல்லா ரெசிபியும் சூப்பர் ஹிட் ரெசிபிஸ். பிரியாணி ஐட்டம், மட்டன் சுக்கா, சிக்கன் இதெல்லாம் 65 அப்புறம் சிக்கன் கிரேவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் தராங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி உங்களுக்கு அமையும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பண்ணுங்க. வணக்கம், என்னுடைய பேர் சரவணன், வேலவன் கேட்டரிங். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், அறிமுகமான முகம் தான். 9842373007 மதுரை SS காலனில் இருக்கு நம்ம கேட்டரிங். இந்த கருவேப்பிலை சிக்கன் இன்னைக்கு பண்ண டிஷ் வந்து சார் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உண்மையான சார் சொன்னது உண்மைதானா இல்லை சார் வந்து எனக்காண்டி சொல்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஏன்னா நீங்கள் வழக்கமாக வந்து சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், சிக்கன் லெக், இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு வீட்டுக்கு எல்லோரும் பண்ணி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரி ஆச்சு. ஏன்னா கருவேப்பிலை நீ தனியாக வந்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி அது பவுடர் ஆக்கி அதை வந்து சிக்கன் பேஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்க சிக்கன் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதில் நிறைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் வெஜ்ஜு நான்வெஜ் எது பண்ணணும்னாலும் எங்கள் கேட்டரிங் என்னோட நம்பர் நீங்கள் தொடர்பு பண்ணுங்கள். உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்றைக்கி இந்த கருவேப்பிலை சிக்கன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி பிரச்சனைக்கான நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.